ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியர்னுடைய வால்யூம் அண்ட் ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. வால்யூம்க்கு என்ன 4πr³/3, ஏரியா என்னன்னா 4πr². ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிச்சு. நமக்கு இன்புட் என்னன்னா ரேடியஸ் மட்டும்தான். ஸோ மெம்பர் வேரியபிள் என்னென்ன வைக்க போறோம்னா ரேடியஸ், வால்யூம், ஏரியா, இந்த மூணையும் வச்சுக்க போறோம். செட் ரேடியஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வழியா நம்ம ரேடியஸ் அனுப்புவோம். தென் இது ரேடியஸ் அனுப்பும் போதே வால்யூமும் ஏரியா ஸ்பியரும் கண்டுபிடிச்சு ஸ்டோர் பண்ணிடணும். தென் கெட் வால்யூம், கெட் ஏரியா, கெட் ரேடியஸ். ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷனும் இந்த ரேடியஸ், வால்யூம், ஏரியா இது மூணு பிரைவேட்டா இருக்க போது அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் போடணும். இதை மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ கிளாஸ் ஸ்பியர், ஸோ பிரைவேட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ், வால்யூம், ஏரியா கொடுத்துட்டோம். பப்ளிக்கு கீழே செட் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கொடுத்த உடனே இந்த ரேடியஸில் போயிட்டு பாஸ் பண்ண ரேடியஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் வால்யூமுக்கும் ஏரியாவுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்காக சி மேத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். சி மேத் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த மூணு மெம்பர் ஃபங்க்ஷனும் இந்த மூணு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி கால் பண்ணுறோம்? ஒரு ஸ்பியர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு என்டர் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துட்டு இன்புட் வாங்கிக்கிறோம். இதை செட் ரேடியஸ் வழியாக நம்ம அனுப்புகிறோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் பாருங்க, வால்யூம் என்ன, ஏரியா என்னன்றதை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, sphere.cppன்றது இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை ஒரு முறை டவுன்லோட் பண்ணி நீட்டாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தென் நீங்களாக ஒரு முறை பார்க்காம போட்டு பாருங்க. தேங்க்யூ.